கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேரை விடுதலை செய்து நீதிபதி குமாரசாமி உத்தரவிட்டிருக்கிறார். கீழ் நீதிமன்ற நீதிபதி அளித்த தீர்ப்பை தள்ளுபடி செய்து இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை என்பது இந்த வழக்கில் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. 18 ஆண்டு காலம் நடைபெற்ற இந்த வழக்கின் தீர்ப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது. மதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா இல்லம் அமைந்திருக்கக்கூடிய போயஸ் தோட்ட இல்லத்தில் பட்டாசு வெடித்து தொண்டர்கள் மூன்று நிமிடங்கள் நீதிபதி குமாரசாமி இந்த தீர்ப்பை வாசித்ததாக நமக்கு நீதிமன்றத்தில் இருக்கிற நம்ம செய்தியாளர்கள் தகவலை பரிமாறியிருக்கிறார்கள். 3 நிமிடங்கள் இந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்டதாக நமது கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நம்ம செய்தியாளர்கள் தகவல்களை பரிமாறியிருக்கிறார்கள். சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த விடுதலை செய்தியை கேட்டவுடன் அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா இல்லம் அமைந்திருக்கக்கூடிய போயஸ் தோட்ட இல்லத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டங்களில் ஈடுபடக்கூடிய நேரடி காட்சிகளை பார்க்கிறீர்கள். அதேபோன்று அதிமுக தலைமை கழகத்திலும் கொண்டாட்டங்களில் தொண்டர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். பட்டாசு வெடித்து மேலதாளங்களில் முழங்க இந்த கொண்டாட்டங்களில் நடைபெற்று வரக்கூடிய நேரடி காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவின் இல்லம் அமைந்திருக்கக்கூடிய போயஸ் தோட்ட இல்லத்தின் முதல் சாலை முதலே ஆயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தீர்ப்பு. தொடர்ச்சியாக இந்த தீர்ப்பில் இந்த வழக்கில் ஜெயலலிதா விடுதலையாக வேண்டும் என்று அதிமுக தொண்டர்கள் பால்குடம் ஏந்தல் உள்ளிட்ட பல்வேறு வழிபாடுகளில் கடந்த 3 மாதங்களாக ஈடுபட்டிருந்த செய்திகளை நாம் பார்த்திருந்தோம். இந்த ஒரு தருணத்தில் தற்போது கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளும் வந்து கொண்டிருக்கின்றன. வெற்றி பெற்ற சமிக்கைகளை காட்டி அதிமுக வழக்கறிஞர்கள் கர்நாடக உயர்நீதிமன்ற வளாகத்தின் அருகே வெற்றி சமிக்கைகளை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரடி காட்சியிலும் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒருபுறம் பெங்களூரிலிருந்து நேரடி காட்சியிலும் மற்றொரு புறத்தில் போயஸ் தோட்ட இல்லத்திலிருந்து நேரடி காட்சியை தற்போது நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அதிமுக தரப்பிற்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக இந்த தீர்ப்பு மாறியிருக்கிறது. முதலமைச்சராக பதவி வகித்து வந்த ஜெயலலிதா இந்த தீர்ப்பின் காரணமாக தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். இந்த பதவியிலிருந்து அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். ஊழல் வழக்கில் தண்டனை பெற்றதைத் தொடர்ந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டு முதலமைச்சர் பதவியை இழந்திருந்த அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவிற்கு இந்த வழக்கில் விடுதலை என்கிற தீர்ப்பு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக மாறியிருக்கிறது. அவர் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்பதற்கான அனைத்து சட்ட சாத்தியக்கூறுகளும் இந்த தீர்ப்பு மூலம் ஏற்பட்டிருக்கின்றன. அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்று அதிமுக தரப்பிலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் தகவல்கள் வருவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் தற்போது ஏற்பட்டிருக்கின்றன. அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா பதவி இழந்ததைத் தொடர்ந்து பன்னீர்செல்வம் முதலமைச்சராக பதவியேற்று தற்போது தமிழகத்தின் முதலமைச்சராக பதவி வகித்து வருகிறார். சரியாக 3 மாதங்களுக்கு முன்பு செப்டம்பர் 27ஆம் தேதி இருந்த சூழலுக்கு நேர்மாறாக தற்போது அதிமுகவினுடைய வட்டாரங்கள் காணப்படுகின்றன. பட்டாசு வெடித்து கொண்டாடக்கூடிய அந்த நேரடி காட்சிகளையும் தொண்டர்கள் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கக்கூடிய நேரடி காட்சிகளையும் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். நீதிபதி குமாரசாமி சரியாக 3 நிமிடங்கள் இந்த தீர்ப்பை வாசித்திருக்கிறார். இந்த தீர்ப்பில் 4 வரையும் விடுதலை செய்து அவர் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேர் மீதான சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் இன்று தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. அவர்கள் 4 பேரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். It is truth always triumphs. Gandhiji's thought is win. Yes, thank you. My name is Delhi Babu.
Order for acquittal of all the accused, including Jayalalitha. A. Ramesh, Supreme Court Advocate, representing the High Court. Only for political vendetta. Amma Ghat, I am ambiguous. ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேர் மீதான சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் அவர்கள் 4 வரையும் விடுதலை செய்து கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி குமாரசாமி தனது தீர்ப்பில் உத்தரவிட்டிருக்கிறார். சரியாக 3 நிமிடங்கள் அந்த தீர்ப்பு பகுதியை அவர் வாசித்ததாக நீதிமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வழக்கில் கீழ் நீதிமன்ற நீதிபதி மைக்கேல் டி குன்ஹா வழங்கிய தீர்ப்பை ஒட்டி பதவி இழப்புக்கு ஆளாகியிருந்த அதிமுக பொதுச் செயலர் ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராவதற்கான வாய்ப்பு இந்த தீர்ப்பு மூலம் கிடைத்திருக்கின்றன. தற்போது வந்திருக்கக்கூடிய செய்தி, அவர்களுக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகையும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதாவது 100 கோடி ரூபாய் அபராதம் என்பது கீழ் நீதிமன்ற நீதிபதியால் விதிக்கப்பட்டிருந்தது. அந்த அபராத தொகையும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தற்போதைய தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தற்போது இந்த வெளியானதை தொடர்ந்து அதிமுக பட்டாசுகளை the bail has been cancelled and she may contest for the election and she can be chief minister now itself. Appeal also is allowed. Appeal is allowed. Appeal is allowed. Appeal is allowed. Appeal is allowed. I am Ramesh, Supreme Court Advocate, representing Jayalalitha in the High Court case. I am Ramesh Kannan, KK Ramesh Kannan, High Court, Chennai. This appeal is also Amma. Yeah. Everything is Amma is accused and appeal is also allowed. Sir, So, that would mean it will be coming. Yes. The High Court has ordered acquitted immediately to allow the appeal of Jayalalitha and 5 accused. Sir, Tamil நீதிமன்றத்தில் என்ன நடந்தது? just the order for release acquittal.